நம்ம அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுறோம், அநேக விஷயத்தை குறித்து நம்ம உபத்திரப்பட்டு துன்பப்பட்டு ஆண்டவரே அப்படி நடக்க மாட்டேங்குது, ஏன் ஸ்லோ செய்யல, ஏன் எனக்கு நம்ம எதிர்பார்க்குற காரியம் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். விரும்புறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் மத்திய 6:33 சொல்லப்படுகிறது, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் ஒரு கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. முதலாவது யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஒரு பலவீனம் வருது, இல்லை ஒரு தேவை நம்மளுக்கு இருக்கிறது, ஒரு பண தேவை இருக்கிறது, நம்ம யார் நம்ம எதிர்பார்க்கிறோம்? நம்ம மனுஷனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனுஷர் செய்வாங்க, மனுஷன் உதவி பண்ணுவாங்க, மனுஷனோட கரண் நம்மோடு இருக்குது. ஆனா முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நம்ம தேடணும். கர்த்தரோடு நம்ம நெருங்கும் போது நம்ம தேடலாட்டும் சந்திப்பார். சூழ்நிலையில அவர் மாற்றவர்களாக இருக்கிறார். ஆனா நாளை நினைத்து கொடுத்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. என்ன நடக்கும் போது நாளைக்கு எப்படி என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எப்படி நான் செய்ய போறேன், என்கிட்ட பணமும் கிடையாது, என்கிட்ட தேவையான பொருட்களும் கிடையாது, ஆனா எப்படி நான் உயிர் வாழ முடியும், எப்படி நான் செய்ய போறேன், என்ன அது வசம் சொல்லப்படுது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், எதை குறித்து கவலைப்படக்கூடாது. முதலாவது தேவன் ராஜ்யத்து நீதியும் தேடுங்க. அநேக வேலை கிடைக்காம இருக்கலாம், நம்ம கவலைப்படக்கூடாது, ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால உலக பிரகாரமா யோசிச்சுட்டே இருந்தோம்னா கர்த்தர் அது விரும்ப மாட்டார். உலக பிரகாரமான சிந்தனையில, ஆவிக்குரிய சிந்தனையில 31 வருஷத்தின்படி அவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியை நம்ம தேடணும் என்றால் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அதனால இப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போது கொடுக்கப்படுறோம்னா, எப்போ அவர் நம்ம தேடுறோமோ, எப்போ அவர் செவி கொடுக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்ம வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டு எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுப்பாரு. அதனால அவரை தேடாத வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை தேடணும் என்றால் அவர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆடு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ராஜ்யத்தை தேடும், நீதியை தேடும். அடுத்த மையப்படுத்த